வணக்கம், என் பேர் ரவி. நம்ம வந்தவாசி விநாயகர் சிலைகள் வந்து செய்து இருக்கோம். வந்தவாசியிலேருந்து சேராபுரம் செல்லக்கூடிய பகுதியில் வந்து நம்ம விநாயகர் திருமணிகள் செய்து இருக்கோம். இங்கே முதல்ல வந்தவாசி டவுனில் பண்ணின்னு இருந்தோம் ஒரு 20 வருஷம். இப்போ ஒரு 2 ஆண்டு காலமாக நம்ம வந்து இந்த தனியாக ஒரு ஷெட்டு போட்டு தனியாக பண்ணின்னு இருக்கோம். நம்மக்கிட்ட வந்து 2 அடியிலேருந்து 10 அடி வரலும் விநாயகர் திருமணிகள் கிடைக்கிறது. விதவிதமான ரகங்கள் இப்போ இந்த 6 பாக்கெட் இந்த வாட்டி புதுசாக பண்ணியிருக்காங்க. எலி வாகனம், அச்ச வாகனம், அந்த மாதிரி விதமான மாடல்கள் மக்கள் விரும்புகிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து விநாயகர் சிலைகளை கொண்டு வந்து நம்ம சுத்தமான இதில் அழகாக பெயிண்ட் அடித்து எல்லாம் பேப்பர் மோல்டு செய்யக்கூடிய பொம்மைகள். இது எல்லாமே ரசாயன கலவை இல்லாமல் பேப்பர்லேயே வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணி நம்ம விநாயகர் திருமணிகளை வந்து கொடுத்துருக்கோம். சுற்றுப்பட்டுக்கூடிய கிராமத்து மக்கள் வந்து அவருமா வந்து நம்மகிட்ட சிலையை முன்பதிவு பண்ணியிருக்காங்க, புக் பண்ணியிருக்காங்க. இது சிறப்பாக போயிட்டு இருக்குங்க. சரிண்ணா, இது எல்லாமே அந்த கவர்மெண்ட் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கிடையாது, ஆயில் பெயிண்ட் கிடையாது. எல்லாமே வாட்டர் கலர் ஃப்ளோரசன்ட் கோந்தில் கலக்கி நம்ம அடிக்கக்கூடிய பெயிண்ட் எல்லாம். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாது. சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாது. இது எல்லாமே பேப்பர் மோல்டு, கரைஞ்சோம்னா உடனே கரைஞ்சிடும். அதனுடைய பஞ்சு கிழங்கு மாவில் செய்யக்கூடிய அந்த பசையில் வந்து மீன் சாப்பிட்றோம். அதனால் நீர்நிலைக்கு எந்த பாதிப்பு இருக்காது. அதனால் வந்து இந்த நீர்நிலை கலக்கிறதால எந்த ஒரு பாதிப்பும் வந்து கீழே வந்து மரக்கட்டை தான், அது மரக்கட்டை வெளியே வந்துடும். அதனால் வந்து எந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் நம்ம விநாயகர் சிலைகளை செய்திருக்கோம். அவங்க மேக்ஸிமம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வந்து எப்பவுமே செய்ததே கிடையாது இது வரைக்கும். நம்ம ஒரு முறை சரிண்ணா, எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி வரைக்கும் இங்கே ஸ்டாக்? நம்மகிட்ட 1 அடியிலேருந்து கிடைக்குது. 1 அடியிலேருந்து 2 அடி வரலும் களிமண் சிலை கிடைக்கும். 3 அடியிலேருந்து நம்ம இந்த பேப்பர் மோல்டு சொல்லக்கூடிய காகித கூழால் செய்யக்கூடிய விநாயகர் சிலைகள் கிடைக்கும். 10 அடி வரலும் நம்மகிட்ட சிலைகள் கிடைக்கும். சரி, ரேட்லாம் வந்து நேரில் வந்து பார்த்தா தான் நேரில் சொல்லுவோம். சராசரியாக இப்போ ஒரு 1800, 1500, 2000, பெரிய சைட்லாம் போனால் 2500 அந்த ரேஞ்சு வந்து நமக்கு அடி கணக்கு பண்ணி சொல்கிறோம். சிலர் வந்து மாடலுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வரும். ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோ, ஹை லெவல் ரேட் எவ்வளோண்ணே? 1000 ரூபாயிலிருந்து 25,000 வரலாம் இருக்குது நம்மகிட்ட சிலைகள். ஓகே, 30 வரலாம் இருக்குது. அதாவது வருஷம் வருஷம் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக விநாயகர் சிலை செய்வாங்க. இந்த வாட்டி வந்து என்ன டிஃப்ரெண்ட்டுக்கு? இந்த முறை எல்லாமே 6 பேக்கு சிவன் மாதிரி உருவம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ ட்ரெண்டிங் அதான் போயின்னு இருக்கு. ஓகே, விதமான கேட்குறாங்க. அவங்க ஜடாமுடியோட வரணும், சிவனுடைய ஜடாமுடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி விநாயகர் திரிமேனி முகம் இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இந்த வருஷம் கேட்டுருக்காங்க மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மோல்டு ரேட்டு சொல்லுவோம். அவங்க அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அடுத்த ஆண்டுக்கான அந்த சிலைகள் திருமணிகள் நமக்கு. சரிங்கண்ணா. உங்கள் பேர், உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் சொல்கிறேங்க. என்னுடைய பேர் ரவி, வந்தவாசி. மொபைல் நம்பர் வந்து 9443967894. சரி, வந்தவாசிலே இருக்கோம். நாங்கள் வந்தவாசி டவுனில் தான் வீடு. ஷெட்டு மட்டும் நம்ம நிலத்திலே பண்ணியிருக்கோம். இது வந்தவாசிலேருந்து சேதராபுரம் போகக்கூடிய வழி. சரி, புது பைபாஸ்லேருந்து உள்ளே கொஞ்சம் தூரம் வந்தோம்னா நம்மளுடைய ஷெட் இருக்குது. சரிண்ணா. ஓகே, நன்றி. நன்றி.